ஓம் சாய்ராம். நற்பவி. ஓம் சரவணபவ. அமாவாசை என்று இல்லத்தரசிகள் ஒரு சில விஷயத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. வாசல்ல அன்னைக்கு கண்டிப்பா கோலம் போடக்கூடாது. ஏன்னா பித்ருக்கள் அன்னைக்கு பூலோகத்துக்கு வருவாங்களாம். வரும்போது இவங்க நல்லா பூஜை புனஸ்காரம்னு பண்ணி சந்தோஷமா தான் இருக்காங்க, நம்மள மறந்துட்டாங்கன்னு அவங்க வருத்தப்படுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் வாசல்ல கோலம் போடக்கூடாது. ஆனா நம்ம வாசல்ல கோலம் போடுறதே பார்த்தீங்கன்னா எறும்புகளுக்கு சாப்பாடு உணவளிப்பது போல தான் அரிசி மாவுல கோலம் போடுறது. அன்னைக்கு நம்ம கோலம் போடாம விட்டோம்னா அந்த எறும்புகளுக்கு நம்ம அன்னைக்கு பட்னி போட்ட மாதிரி ஆயிடும். அதனால கோலம் போடலனா பரவாயில்ல, ஒரு சுக்கு அளவு அரிசி மாவு எடுத்து ஒரு ஓரமா வச்சிருங்க. எறும்புகளுக்கு நம்ம உணவளித்தது போல ஆயிடுங்க. அந்த வீட்டு மருமகள் அன்னைக்கு தலைக்கு குளிக்கணுமா உடம்பு குளிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். ஏன்னா அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா அன்னைக்கு தலைக்கு குளிக்க கூடாதுங்க. அவங்களுக்கு அப்பா அம்மா யாராவது ஒருத்தவங்க தவறி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா தலை குளிச்சுட்டு இறந்தவங்களுக்கு படையல் போறதுக்காக வேண்டி அவங்க சமையல் செய்யலாம். சமையல் செய்யும் போது அவங்க ஒரு பொழுது இருந்து சமைக்க கூடாது. அதாவது அவங்க வயிறு எரிஞ்சுக்கிட்டு இறந்தவங்களுக்கு சமையல் செய்யக்கூடாது. வேற யாராவது அன்னைக்கு விரதம் இருக்கலாம்.